செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, குழப்பத்திற்கு என்ன காரணம்? பூங்குழலி, டிஎன்பிசி நடத்தும் அந்த குரூப் 2 மற்றும் குரூப் 2A முதன்மை தேர்வு இன்று தமிழகம் முழுவதும் சரியாக 9:30 மணி அளவிலே தொடங்கி நடைபெற்று வருகிறது. சென்னையை பொறுத்தளவு ஒட்டுமொத்தமாக இந்த தேர்வு 7 மையங்களில், அதாவது நந்தனம் கலை மற்றும் அரசு அறிவியல் கல்லூரி, பிரசிடென்சி காலேஜ், சென்னையில் அரும்பாக்கத்தில் இருக்கக்கூடிய வைஷ்ணவா கல்லூரி உள்ளிட்ட 7 தேர்வு மையங்களில் கிட்டத்தட்ட 3221 பேர் இந்த தேர்வை எழுதுகிறார்கள். மிக முக்கியமாக ஏற்கனவே இதற்கான ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டு எந்தெந்த தேர்வுகளுக்கு எந்தெந்த மையங்கள் என விரிவாக அது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சென்னை அரும்பாக்கத்தில் இருக்கக்கூடிய வைஷ்ணவா கல்லூரியில் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட தேர்வர்கள் தங்கள் தேர்வை எழுதுவதற்காக 9 மணிக்கு முன்பாகவே வந்துவிட்டார்கள். ஆனால் அவர்களுடைய அந்த ஹால் டிக்கெட் பதிவன் அந்த மையத்தில் இல்லை. கிட்டத்தட்ட 1000 பேர் இதன் காரணமாக அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு சாலை மறியலிலும், அதாவது பூந்தமல்லி நெடுஞ்சாலையை சற்று நேரத்துக்கு முன்பதாக மறியலிலும் ஈடுபட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதே நேரத்தில் நந்தனம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பிரசிடென்சி கல்லூரி உள்ளிட்ட தேர்வு மையங்களில் தேர்வர்கள் யாருமே வரவில்லை. கிட்டத்தட்ட 5 நபர்கள் 10 நபர்கள் மட்டும் வைத்தார்கள். இந்த தேர்வு மையங்கள் ஒதுக்கீடு செய்யும் பொழுது அவர்களுக்கு ஹால் டிக்கெட்டில் வந்த இந்த தேர்வு மையம் வேறொரு தேர்வு மையமாக மாறி இருப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். எங்களுக்கு இந்த தேர்வு மையம் ஒதுக்கப்பட்ட போதிலும் தேர்வு மையத்தில் ஏன் எங்களுடைய எண் இல்லை, அதனால் எங்களை உள்ளே தேர்வு எழுத அனுமதி மறுக்கிறார்கள். இது தேர்வு மையத்தின், அதாவது டிஎன்பிசியின் குளறுபடி. இதில் நாங்கள் என்ன தவறு செய்தோம் என தெரிவித்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். உடனடியாக சிலர் அங்கிருந்து நந்தனம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தேர்வு மையத்திற்கு அழைத்து சென்று அவர்களை தேர்வு எழுதுவதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறார்கள். இருந்தாலும் ஒரு பக்கம் இன்னும் குளறுபடி என்பது சரியாகவில்லை. ஏனென்றால் ஒரு சில தேர்வு மையங்களில் ஆளே வரவில்லை, ஒரு சில மையங்களில் 1000க்கும் மேற்பட்டோர் குவிந்திருக்கிறார்கள். இதனால் என்ன செய்வது என்று தெரியாமல் ஒரு பக்கம் டிஎன்பிசி நிர்வாகம் இந்த சிக்கலை தற்பொழுது சரி செய்ய முயன்று வருகிறார்கள். பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ் முத்து.